புலர்ந்தும் புலராத வைகறை பொழுதில் வழக்கம் போல எழுந்து குளித்து முதல் நாளே வேலைக்கார பெண் தொடுத்து வைத்த குண்டுமல்லி சரத்தை மனைவி வேதாவின் படத்திற்கு மாலையாக இட்டு இரு கரம் கூப்பி வணங்கினார் சிவராமன். பூஜை அறையிலிருந்து அவர் ஹாலுக்கு வந்ததை பார்த்த சமையல்காரர் ஏழுமலை டம்ளரில் நீராகாரத்தோடு வர நன்றி ஏழுமலை என்று புன்னகையோடு கூறிக்கொண்டே வெளிவாசலுக்கு வந்தவர் கண்ணில் செடி முழுக்க பூத்திருக்க குண்டுமல்லி பூக்கள் பட்டதும் அவருடைய நினைவு முழுவதும் பழைய நினைவுகளில் ஆக்கிரமிக்க தொடங்கின. அரசு அலுவலகத்தில் கிளர்க்காக பணியாற்ற தொடங்கிய போதே சிவராமனுக்கும் வேதாவுக்கும் திருமணமாகிவிட்டது. அதன் பின்னர் பல பதவி உயர்கள் பெற்று அரசு அதிகாரியாக சிவராமன் ஓய்வு பெறும் வரையிலும் அவர் மனைவி வேதா வாயை திறந்து தனக்காக எதுவும் கேட்டதில்லை. இரட்டை பிள்ளைகளாக ஹரிஷ் ஹரிதா பிறந்து வளர்ந்து இன்ஜினியரிங் முடிக்கும் போதுதான் சிவராமன் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றார். இன்ஜினியரிங் முடித்த கையோடு நல்ல வரன் வரவே ஹரிதாவுக்கு திருமணத்தை முடித்து விட்டார்கள். கண் நிறைந்த கணவனோடு லண்டனில் சந்தோஷமாக குடும்பம் நடத்த ஹரிஸுக்கும் பெங்களூரில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைத்தது. அது வரையிலும் வாயை திறந்து எதுவும் கேட்காத வேதா ஒரு நாள் காலை சிவராமனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, என்னங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், முடியும்னா செய்யுங்க, இல்லைனா கோபப்படாதீங்க என்றாள். அட, இது என்ன புதுசா இருக்கே என்று ஆச்சரியப்பட்ட சிவராமன், சொல்லுமா, என்ன வேணும், நகையா புடவையா என்று கேட்டார் பரிவாக. இல்லைங்க, இத்தனை நாள் தான் உங்க வேலை, பிள்ளைங்க படிப்பு, கல்யாணம்னு இந்த நகரத்து சந்தடியில காலம் தள்ளிட்டோம். இனிமேலாவது அமைதியா இயற்கை சூழலோட இருக்கின்ற இடத்துல வாழ்க்கை நடத்தணும். நமக்காக நாம் வாழணும். அதுக்கு என்று நிறுத்திவிட்டு சிவராமன் முகத்தை பார்க்க, சொல்லு, என்ன பண்ணலாம் என்று சிவராமன் தூண்டிவிட, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ அவசர பண தேவையாம். ஊருக்கு வெளியே இருக்கின்ற அவங்க தென்னந்தோப்புல மெயின் ரோட்டுக்கு பக்கமா இருக்கிற ஒரு ஏக்கரை மட்டும் பிரிச்சு விற்கிறாங்களாம். பெரிய கிணறும் இருக்குதாம். நமக்கான கொஞ்சம் விலையும் குறைச்சி தரேன்னு சொல்றாங்க என்று சொல்லிவிட்டு அடுப்படிக்கு போய்விட்டார். வேதா விஷயத்தை ஆரம்பித்த நேரம் தேவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்ட நேரமாக இருந்திருக்கும் போல. இவர்கள் கேட்ட விலைக்கே பேரம் படிய வேதாவின் நகைகளை விற்ற பணம், டவுனில் அவர்கள் குடியிருந்த வீட்டை விற்ற பணம் எல்லாம் சேர்த்து தோப்பை வாங்கி அதில் முன்பிருந்த வீட்டை இடித்து இவர்கள் தேவைக்கு வசதிக்காக கட்டி ஒரு நல்ல நாளில் பண்ணை வீட்டுக்கு கூடி போனார்கள். அங்கு போனதும் வேதாவுக்கு தலைக்கால் புரியவில்லை. வீட்டுக்கு முன்புறம் பூச்செடிகள், கண்ணை பறிக்க பின்புறம் காய்கறி கீரை பாத்திகள் பச்சை பசையல் என்று மனதை அள்ளியது. அதிலும் செடி கொள்ளாமல் பூக்கும் குண்டுமல்லி பூக்கள் கண்களை கட்டி போடும். அந்த பூச்செடி மேல்தான் வேதாவுக்கு கொள்ளை பிரியும். நாட்கள் ஆண்டுகளாக உருண்டு ஓட ஹரிஷுக்கு அவனுடைய அத்தை மகள் ஜனனியை மணமுடித்தார்கள். கனடாவில் ஹரிஷுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்க மனைவியோடு பறந்து விட்டான். அப்புறம் என்ன, தான் விரும்பியபடி வாழ்க்கையை அனுபவித்து விட்டோம் என்ற திருப்தியே இல்லை. கடமைகள் முடிந்து விட்டன. இனி எதற்காக இருக்க வேண்டும் என்று நினைத்தோ ஒரு நாள் மாலை குண்டுமல்லி பூக்களை பறித்து வந்து தொடுத்து கொண்டிருக்கையில் மயங்கி சாய்ந்தவள்தான். பின்னர் வேதா எழுந்து கொள்ளவே இல்லை. தாயின் சாவுக்கு வந்த மகன் மகள் இருவரும் அரும்பாடுபட்டு அழைத்தும் அவர்களோடு செல்ல மறுத்துவிட்டார் சிவராமன். உங்க அம்மா ஆசைப்பட்டு வாங்கிய இந்த இடம்தான் எனக்கு சொர்க்கம். உங்களால முடிஞ்சப்போ என்னை வந்து பாருங்க, வாரம் ஒரு முறை ஃபோன் பண்ணுங்க, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் என்று அவர்களை வாழ்த்தி வழி அனுப்பிவிட்டு சமையலுக்கு ஏழுமலை ஏற்பாடு பண்ணி கொண்டார். நகரம் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே போக சிவராமனின் தோப்பை சுற்றி இருந்த விளைநிலங்களை போட்டி போட்டுக்கொண்டு பிரமோட்டர்கள் வாங்கி வீட்டு மனைகளாக்கி கொண்டிருந்தார்கள். நடுவே பச்சை பசேல் என்று சிவராமனின் தோப்பு ஜொலிக்க சுற்றிலும் காங்கிரீட் மரங்களாக கட்டிடங்கள் முளைத்தன. சிவராமனின் நிலத்திற்கும் அதிக விலை கொடுப்பதற்காக ஆசை காட்டி கெஞ்சி மிரட்டி பணிய வைக்க பலர் முயற்சி செய்தும் சிவராமன் அசைந்து கொடுக்கவில்லை. இறுதியில் கனடாவில் இருக்கும் ஹரிஷின் மொபைல் எண்ணை எப்படியோ கண்டுபிடித்து அவனுக்கும் ஆசை வலை விரித்தார்கள் பிரமோட்டர்களும் புரோக்கர்களும். அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன் என்று அவர்களுக்கு சுருக்கமாய் பதிலளித்துவிட்டு சிவராமனிடம் விரிவாக பேசினான் ஹரிஷ். தோப்பை நல்ல விலைக்கு வித்துட்டு
அந்த தொகையில கனடாவில் வீடு வாங்கி கொள்ளலாம், நீங்களும் எங்களுடன் வந்து இருந்து கொள்ளுங்கள் என்று எத்தனையோ கூறியும் நமக்காக நாம் வாழணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டா உங்க அம்மா. ஆனா அவளால ரொம்ப நாள் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியல. நான் என்னோட மிச்ச வாழ்க்கைய மற்றவங்களுக்காக வாழ விரும்புறேன். அதுல குறுக்கிட உனக்கு எந்த உரிமையும் இல்லை. எனக்கு பிறகு இந்த தோப்பை நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இந்த விஷயமா இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாதே என்று முடிவாக சொல்லிவிட்டார். அந்த வருடம் கோடை காலத்தில் வெயில் வெளுத்து வாங்க நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து மக்கள் குடி தண்ணீருக்கு ஆளாய் பறக்க சிவராமனின் தோப்பை சுற்றியிருந்த அபார்ட்மெண்ட்டுகளில் வசித்தவர்கள் குடிக்கவும் மற்ற தேவைகளுக்கும் லாரி மூலம் பணம் கொடுத்து தண்ணீரை வாங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் வசதியானவர்கள், பணம் கொடுத்து எவ்வளவு தண்ணீர் வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் ஏழை ஜனங்கள் குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் அவஸ்தைப்படுவதை கண்ட சிவராமன் ஏழுமலையை அழைத்து, ஏழுமலை, நம்ம கிணத்து தண்ணி இளநீர் மாதிரி சுவையான தண்ணீர், தினமும் ஆளுக்கு 2 குடம் தண்ணீர் இலவசமாக தரப்படும்னு போர்டு எழுதி வாசல்ல மாட்டிவை என்று உத்தரவிட்டார். போர்டு எழுதி மாட்டியதும் குவிந்த மக்கள் கூட்டம் தலைச்சுமையாகவும் சைக்கிளிலும் சாரி சாரியாக மக்கள் குடங்களுடன் வந்து போக ஒரே கோலாகலம்தான். அப்போதுதான் அப்பாவிடம் நேரடியாக போய் 2ல் 1 கேட்டுட்டு வரேன் என்று ஜனனி எவ்வளவு தடுத்தும் கேளாமல் குபீரென புறப்பட்டு வந்த ஹரிஸ் தோப்பில் கூடியிருந்த ஜனங்களை பார்த்து திகைத்து போனான். அவனை கண்ட மக்கள், சின்னையா, உங்க அப்பா எங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி தந்த மகராசன், அந்த புண்ணியம் உங்களை தலைமுறை தலைமுறையா நல்லா வாழ வைக்கும், நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருப்பீங்க என்று வாழ்த்தியதை கேட்டு அப்பாவுக்கு முன்னால் தலைகுனிந்து நின்றான் மகன். இருக்கும் வரை பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற அப்பாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வர, என்னை மன்னிச்சிடுங்க அப்பா, கூடிய சீக்கிரமே நானும் இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்றான்.